வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரான்ச் ஆப்வியஸ்லி என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி, இன்னும் விட்டால் என்ன சொல்லுவாங்க, ஆர்கிடெக்சர். இந்த அளவுக்கு தான் தெரியும். மிஞ்சி போனால் வந்து உங்களுக்கு எத்தனை பிரான்ச்சு தெரியும்னு கேட்டால் ஒரு 10, அதிகபட்சம் ரொம்ப யோசிச்சு சொன்னீங்கன்னா ஒரு 15 பிரான்ச்சஸ் சொல்லிடுவீங்க. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு? அதாவது இப்போ கோர்சஸ் வந்து இப்போ நான் பேசலாம்னு இருக்கேன். ஆனால் வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. அதனால வந்து இந்த கோர்சஸ் வந்து நான் பார்த்து தான் படிக்க போறேன். முடிஞ்சவரை வந்து நான் பார்த்து படிக்கும்போது எல்லா கோர்ஸும் நான் சொல்லிடுவேன். அப்படியே வந்து நான் எதாவது மிஸ் பண்ணாலும் இந்த கோர்ஸோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஓ, இப்படி இவ்வளோ கோர்சஸ் இருக்கான்னு. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து அந்த கோர்சஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எதுல பிடிக்குதோ அந்த குரூப்பை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற 10 பிரான்ச் மட்டும் கிடையாது. இப்போ இந்த பிரான்ச்சஸ் நான் கவுண்ட் பண்ணுறதை என்னால் கவுண்டே பண்ண முடியலை. ஸோ முடிஞ்ச வரை வந்து நான் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் சொல்கிறேன். இது வந்து லாஸ்ட் இயரோட அண்ணன் எல்லா காலேஜஸில் இருந்த பிரான்ச்சஸ். பட் இந்த வருஷம் நிறையா கோர்சஸ் வருது. இருந்தாலும் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐஎம்எல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அப்பரல் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிராக்கெட்டில் டேட்டா, பிக் டேட்டா அனாலிசிஸ், அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் பிளானிங், செராமிக் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எஸ்எஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சாண்ட்விச், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது எல்லாமே என்னது எஸ்எஸ்லேயும் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அண்ட் பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, instrumentation and controlling, leather technology, material science engineering, mechatronics engineering, medical electronics engineering, mechanical engineering lab, manufacturing, mechanical engineering, SS, mechatronics, mining engineering, manufacturing engineering, mechanical and mechatronics engineering, additive engineering, marine engineering, metallurgical engineering, nano science and technology, plastic technology, petrochemical technology, petrochemical engineering, pharmaceutical technology, polymer technology, production engineering, petroleum engineering and technology, production engineering, other sandwich courses, printing and packaging, robotics and automation, rubber and plastic technology, computer science engineering, IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, அதில் பிளாக் செயினும் சேர்ந்து இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஐஓடி தனியாக இருக்கு, சைபர் செக்யூரிட்டி தனியாக இருக்கு, பிளாக் செயின் தனியாக இருக்கு, இது 3 சேர்த்தும் இருக்கு. அப்புறம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், சிவில் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியம், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. ஏன்னா இதே வந்து இந்த மண்ணில் வந்த காதல் என்ற அந்த எஸ்பிபி மாதிரி என்னால்
மூச்சு விடாமல் சொல்ல முடியல. நானே வந்து என்ன ஆகிட்டேன், மூச்சு வாங்கி அதுவும் என்னால் வந்து டைரெக்டாக வந்து ஒப்பிக்க கூட முடியலை. எல்லாமே பார்த்து சொன்னேன். இந்த பார்த்து சொன்னதுலேயே வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், ஒரு 4-5 கோர்சஸ் வந்து நான் பார்த்து சொன்னதுலேயே விட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் நிறையா கோர்சஸ் வந்து இந்த வருஷம் என்னது இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போகிற வருஷமே விஎல்சி வந்துருச்சு, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, திருப்பி வந்து ஒரு 4-5 கோர்சஸ் தான். எல்லா கோர்சஸுக்குமே வந்து ஒரு தனி திறமை இருக்குது, தனி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து கோர்சஸ் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நிறையா வீடியோவில் வந்து நான் சொல்கிறது தான், நீங்கள் காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அதையும் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் காலேஜை வந்து நீங்கள் நல்லபடியாக நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இனி வந்து நிறையா வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுங்க, இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுங்கன்னு சொல்லி நிறையா கேட்குறீங்க. அப்போ தான் வந்து நான் லாஸ்ட் இயர் 2023 காலேஜஸோட புக்லெட் பார்க்கும்போது இத்தனை கோர்சஸ் இருந்தது. யோசிச்சு பார்த்தேன், இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போகுதுன்னு ஒரு மாதம் டைம் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பிரான்ச்சாக சொல்லி நம்ம பேச ஆரம்பித்தாலும் என்ன ஆகாது, டைம் பத்தாது. அதில் ஒரு நண்பர் வந்து ஆனந்த்னு ஒருத்தர், சார் பயோடெக்னாலஜி பற்றி பேசுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கார். கண்டிப்பாக வந்து எவ்வளோக்கெவ்வளோ வந்து முடிஞ்ச வரை நிறையா கோர்சஸ் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். பட் வந்து டைம் பெர்மிட் இருக்குது. அது போக வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, சார் காலேஜோட சாய்ஸ் லிஸ்ட்டு எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார், தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு காலேஜு, சென்னை பெஸ்ட்டு காலேஜு, கோயம்புத்தூர் பெஸ்ட்டு காலேஜு, இந்த மாதிரி வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார், நீங்கள் ஏன் சார் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்கன்னு. நான் வந்து ஃபோன் பண்ணுறவங்க எல்லாமே சொல்கிறது, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை எண்டில் தான் இருக்க போகுது, இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் தான் நடக்க போகுது. இப்போவே வந்து நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் வந்து 190 180ன்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் மறுபடியும் 200 190 180ன்னு சொல்லி ஐடி, மறுபடியும் வந்து என்னது இசிஇ ட்ரிபிள்னு சொல்லி சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் தான் பார்க்குறீங்களே, அவங்களுக்கு இதை பாருங்கள், அவங்க சேனலையும் பாருங்கள். ஏன்னா நான் ஒரு பிரின்சிபலாக இருக்கேன், கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. திருப்பி வந்து ஒரு நாளைக்கு நான் 4 வீடியோ போடணும், 3 வீடியோ போடணும். அதனால வந்து ஒரே கோர்சஸ் ஒரே கட் ஆஃப் 190 180 170 160 140 150 ஏன் விட்டால் வந்து அவங்க வந்து 77 வரை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கட் ஆஃப்க்கு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஜோன் வைஸாக போடுவேன். அதுவும் எப்படி நான் பிளான் வச்சுருக்கேன்னா, ஜோன் வைஸ் அண்ட் ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுக்கு இருக்கிற காலேஜஸ் பற்றி நான் கண்டிப்பாக ஜோன் வைஸாக போடுவேன். ஆனால் இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, எல்லா ஏஐசிடி அப்ரூவ் பண்ண காலேஜ் தான், புரியுதா? ஸோ அதில் வந்து காலேஜோட NAC, NBA, NIRF எல்லாமே பார்க்கணும். ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் நான் அதை வந்து மறக்கவே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்கள் ஃபேமிலியோட இன்கம், நீங்கள் வந்து ஃபேமிலியில் டிபெண்ட் எப்படி இருக்கீங்க, போக வந்து ஹோம் சிக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துலாம் வந்து பெரிய பெரிய காலேஜெலாம் சேர்ந்துட்டு ஹோம் சிக்கில் திருப்பி வந்திருக்காங்க. திருப்பி வந்து என்னது வீட்டுக்கு பக்கத்தில் காலேஜுக்கு போனாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து பிளைண்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி போகணுன்னு நினைக்கிறீங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் பற்றி வந்து நான் நிறையா பேசுகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை ஃபஸ்ட்லேருந்து கூட நான் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறேன், காலேஜை பற்றி கண்டிப்பாக போடுறேன். போடாமல் இல்லை, நான் ஜோன் வைஸாக நானும் கண்டிப்பாக போடுவேன். எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. இந்த 190 180 170 160 இப்படியே போட்டு அப்புறம் கம்ப்யூட்டர், ஐடி, ஏடிஎஸ், ட்ரிபிள்இ, இப்படி போகணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஒரு காலேஜுன்னு நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஒரு நல்ல காலேஜில் வந்து இருந்த குரூப் படிங்கன்னு சொல்லியாச்சு. அதுலேயே வந்து எல்லாமே வந்துருச்சுல. ஒரு டாப் காலேஜில் நீங்கள் வந்து குரூப்பை காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் மிச்சம் இந்த பிரான்ச்சஸ்லாம் சொல்லணுமா? தேவையே இல்லைல்ல. காலேஜை வந்து ரேங்க் பண்ணாவே போதும்ல.
ஸோ அதுவும் வந்து ரேங்கிங்லேயே நிறைய மாறுபட்டு கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களே பெர்சீவ் பண்ணி டாப் காலேஜ்னு சொல்லி ஒரு வரைமுறைப்படுத்துகிறாங்க. ஒரு சிலவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபில் ஆனது மட்டும் சொல்கிறாங்க. அதில் ஒரு நண்பரோட இதை நான் பார்க்கும்போது, யார் பேரை சொல்ல விரும்பலை, மொத்தமே 30 சீட்டு தான், சிக்ரியில் 30 சீட்டு தான், அதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் 28 வந்துருச்சுன்னு வந்து அவர் பின்னாடி சொல்கிறாரு. சிக்ரி வந்து 100% பிளேஸ்மெண்ட் ஆகிற காலேஜ். மேபி எஸ்சிஏ எஸ்டியில் ஏதாவது ஒரு சீட்டு காலியாக இருக்கும். அது வந்து 199 198க்கு முடிகிற காலேஜை வந்து ரேங்கில் பார்த்தீங்கன்னா 25 26 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருக்கிற மட்டும் காலேஜ் கிடையாது, புரியுதா? ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணிடலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் நம்ம எண்ணிடலாம். சிங்கிள் டிஜிட்டுக்கே வந்து அவ்வளோதான் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் 100% ஃபில் ஆகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டே வராது. மேக்ஸிமம் என்னது செகண்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து எதில் ஆகும், தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல் ஆகும். ஸோ இது இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ரேங்கிங் வந்து டிஃபர். அவங்க என்ன அனாலிசிஸில் சொல்கிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட் ரவுண்டு சொன்னாங்கன்னா அது ஃபஸ்ட் ரவுண்டு தான் பெஸ்ட்டு காலேஜ் கிடையாது. ஒரு சில காலேஜ் வந்து 175 to 160 வரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் ஃபுல் ஆகும். ஸோ அதுவும் நல்ல காலேஜ் தானே. அதே மாதிரி வந்து எப்போவுமே வந்து இந்த ரவுண்டில் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து வச்சு சொல்லக்கூடாது. ஓவரால் பெர்சன்டேஜ் நான் கண்டிப்பாக வந்து நான் எப்படி உங்களுக்கு நான் அனலைஸ் கொடுப்பேன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ், NAC NBA NIRF போக வந்து அதிகமாக அட்மிஷன் போன வருஷம் ஃபுல்லான பெர்சன்டேஜ். ஸோ இது எல்லா ஆஸ்பெக்டையும் கால்குலேட் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு காலேஜோட லிஸ்ட்டு கொடுப்பேன், புரியுதா? அந்த காலேஜ் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் இந்த காலேஜ்லாம் வந்து வந்துடும். அடுத்த செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜோன் வைஸாக கொடுப்பேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய லைஃபோட கேரியர், உங்களுடைய லைஃபோட கேரியரில் வந்து நிறைய பேர் விளாட்றாங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எல்லா ஆஸ்பெக்டையும் கம்பேர் பண்ணி லிஸ்ட்டு கொடுப்பேன். இது வந்து நான் வந்து கவுண்ட் டவுனாக இருக்காது. நான் கொடுக்கறது வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி காலேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், செகண்ட் ரவுண்டில் இந்த மாதிரி காலேஜ்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், தேர்ட் ரவுண்டில் இந்த மாதிரி காலேஜ்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னா அப்படி வந்து ஒரு குரூப்பாக தான் கொடுப்பேன். அதில் வந்து அந்த காலேஜ் ஆர்டர் படுத்துறதுலாம் உங்களுடைய இதுதான். ஏன்னா இப்போ வந்து நான் கோயம்புத்தூர்லேயே வந்து நல்ல காலேஜ் இருக்கும்போது வந்து சென்னை காலேஜ் சொன்னா கோயம்புத்தூர்ல நல்ல காலேஜ் இருக்குல்ல, இல்லை சென்னைக்காரவங்க பார்க்கும்போது வந்து கோயம்புத்தூர் நல்ல காலேஜ் சொன்னால் சென்னைக்காரவங்களே சென்னையிலே நல்ல காலேஜ் இருக்குல்ல. இப்போ நான் சவுத்தை பற்றி, சவுத்தில் நல்ல காலேஜ் இருக்குது, நான் சவுத்தை காலேஜ் சொல்லும் போது அது சென்னை அண்ட் கோயம்புத்தூருக்கு இல்லவன்ட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பக்காவாக வந்து என் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன இருக்கும், காலேஜஸ் சாய்ஸ் லிஸ்ட் வரும், புரியுதா? வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நான் எஃபெக்டிவாக உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பாய்.